Welcome to Tamil Botnet. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைக்கர் தி அஃபென்சிவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் இதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த ஸ்கேனர் மூலமா நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கொடுக்க போற ஒரு டார்கெட் சைட்டோட பேசிக்கான SQL இன்ஜெக்ஷன் அண்ட் XSS அட்டாக்கோட இதை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட Cloudflare இருக்கட்டும், DNS மேப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்மளால ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த டூலோட லிங்க் வந்து கிட்ல இருக்கு. இந்த கிட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்கரில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு bypass Cloudflare, retrieve server and power by headers, CMS detect பண்ணலாம், who is lookup, இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம், honeypots இதெல்லாம். சரி, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு அதிலே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கிட்டை க்ளோன் பண்ணிடுவோம். கிட் க்ளோன், டெர்மினல் ஓப்பன் பண்ணிடலாம். பேஸ்ட் அண்ட் என்டர். க்ளோன் ஆகுது கிட் ரெப்போல வந்து. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது க்ளோன் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இவங்க இந்த ஸ்ட்ரைக்கருக்குள்ள நம்மளை டைரக்டரி வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரூட் டைரக்டரியில் இருக்கு. சிடி ஸ்ட்ரைக்கர் இதுக்குள்ள போயிட்டு இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா பிளகின்ஸ் அண்ட் requirement.txt அப்படின்லாம் இருக்கு. க்ளோஸ் இட் கரோ. அதுக்கப்புறம் pip install -r ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இது ஒரு கமாண்டு. pip வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறது. ஓகே, இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்ட்ரைக்கர் டூல் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அந்த டைரக்டரிக்குள்ள சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரியா, இப்போ நம்ம இதை லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே striker.py அப்படின்னு இருக்கா. இது மூலமாக தான் நம்மளால இப்போ யூஸ் பண்ண முடியும். சரி, ஒரு டார்கெட் சைட் ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ண இந்த vulnweb.com தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இதை வச்சு தான் நான் எல்லா வீடியோலையும் டெமோ காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதே இதில் யூஸ் பண்ணி பார்க்குறேன். பைத்தான் striker.py கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கர் டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்மள டார்கெட் செட் வந்து கொடுக்க சொல்றாங்க. இப்போ டார்கெட் செட்டை கொடுத்துட்டு என்டர் கொடுப்போம். இது என்னென்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, சைட்டு கொடுத்துட்டோம். அதோட IP அட்ரஸ் வந்துருச்சு. இதோட சர்வர் வெர்ஷன், கிளிக் ஜாகிங் நோ பிளேஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னா உபுண்டு. CMS வந்து அவங்க மேனுவலாக அவங்களே டெவலப் பண்ணியிருக்கனால அது CMS யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு அது சொல்லுது. honeypot probability 30%. who is information வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை யார் யூஸ் பண்ணாங்க, Acunetic யூஸ் பண்ணாங்க. என்ன சிட்டி, இது டொமைன் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகும், அவங்க யூஸ் பண்ண அவங்களோட அட்ரஸோட ஜிப் கோடு, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வருது. அடுத்து கீழே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். DNS ரெக்கார்டு வந்துருச்சு பாருங்க. இந்த சைட்ல என்னென்ன போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. FTP, SSH, Telnet, SMTP, HTTP, PUB3, IMAP, HTTPS, மைக்ரோசாஃப்ட் DS இது எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது. இது who is information, DNS ரெக்கார்டு நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளால இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால கேதர் பண்ண முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ரைக்கர் டூல் வந்து யூஸ் பண்ணி உங்களோட டார்கெட் சைட்டை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணி பார்க்கலாம். ஹோஸ்ட் ஃபவுண்ட் இன் சர்ச் இன்ஜின்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.
சரி இவ்வளவுதான் இருக்கா, இன்னும் வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டா கூட அவங்க ஏதாவது லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இவங்க டெமோ காட்டுறதுக்காக ஒரு சைட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சைட்டை நம்ம வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த டூல் பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. இன்னும் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதால முடிஞ்ச லெவலுக்கு இந்த சைட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அவங்க டூல்ல இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதுல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் இது வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். எனவே சரியா, அதனால நீங்க இந்த டூல் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.